ஹலோ வியூவர்ஸ். தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க கூட்டணியும் வந்து நிறைய இதை சேர்ந்துட்டே இருக்காங்க. திமுகவில் ஒரு பக்கம் கூட்டணி சேர்றாங்க, அதிமுகவில் ஒரு பக்கம் கூட்டணி சேர்றாங்க. நல்ல விஷயம்தான். பட் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து தேமுதிக கட்சிகள் வந்து இதில் சேர்ந்துருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப அவங்களுக்கு திமுகவுக்கும் அதிமுகவும் பன்னீர்செல்வமுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது திமுக டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. அடுத்தது அந்த தாவேகா தலைவர் திரு விஜய் அவருடைய கூட்டணி யாரெல்லாம் சேர போகிறான்றது பொறுத்தது தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு தேர்தல் களம் சூடு பிடிக்கின்றது பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ். சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட பஸ் எம்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா நேற்று டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நியூவாக புதுசாக ஒரு 100 ஏசி பஸ்ஸு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 45 மின்சார பஸ் வந்து நேற்று விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். பொதுமக்கள் பயன்பாட்டு விட்டுறதுனால ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் பார்க்குறதுக்கு சுஹைல் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.